வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். வருகிற ஜூன் மாதம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். பின்னர் நவம்பர் மாதம் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் ஜனவரி மாதம் சிம்மத்திலிருந்து வக்கரகதியாக கடகராசிக்கு பெயர்ச்சியாகி இந்த பராபவ ஆண்டில் குரு பெயர்ச்சி இந்த மாதிரியாக நடக்கவிருக்கிறது. அதை ஒட்டி அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசியில் வருகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது சுயமரியாதை, கௌரவம் மேம்படும். தாயார் ஆரோக்கியம், அனுசரணை, அன்பு, படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறப்பு, வாகனம், வீடு, புதிய சொத்துக்களில் முதலீடுகள் பெருகும். குழந்தைகளால் லாபமும், குழந்தைகளுக்கு சுப விசேஷங்களும் இனிதே நடைபெறக்கூடும். மனைவி வழியாக வருமானங்களும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும். ஆயுள் காப்பீடு வகையில் முதிர்வு தொகை, திடீர் பண வரவுகள் கையில் புழங்கும். இதனால் லாப பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். தொழில், வியாபாரம், வேலை, எந்த துறை சார்ந்திருப்பினும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாப முன்னேற்றங்கள் கிட்டும். விரும்பும் வண்ணம் இடமாற்றம் சித்திக்கும். துறை சார்ந்த நிபுணர்கள், வல்லுநர்கள் அவர்களுடைய அறிவுரை, ஆலோசனைகள், வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அவர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடும். குடும்பம் மற்றும் நண்பர்கள், மனைவி மற்றும் வியாபார கூட்டாளிகள் வகையில் பேச்சில் கவனம். கருத்துக்களில் நல்ல புரிதல் தன்மை அவசியம் தேவைப்படும். இல்லை என்றால் வீண் குளறுபடிகள், மனஸ்தாபங்கள், கடன் சுமைகள் உருவாகக்கூடும். ஆரோக்கிய குறைபாடு, மன உளைச்சல், பணப்பிரச்சனை, பிரயாணங்களில் வாகனத்தில் எச்சரிக்கை, இவையெல்லாம் இடையிடையே வந்து விலகும். குரு பகவான் சன்னதிகளுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு சேர்க்கும். முடிந்தால் ராமேஸ்வரம் ஒரு முறை சென்று வழிபட்டு வரவும் நல்லது. குரு பிரசித்தி பெற்ற தமிழக கோயில்களான திருச்செந்தூர், ஆலங்குடி, திட்டை, புளியரை, நவகிரக சன்னதிகளில் இருக்கும் குரு பகவானுக்கு வழிபாடு செய்வதும், வியாழக்கிழமை பிராமணர்களுக்கு உதவி புரிவதும் கிரக தோஷங்கள் விலகி அநேக நன்மை பயக்கும். நன்றி.